எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல அருமையான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ப்ராக்லி வச்சு ஒரு சூப்பரான ஒரு தண்டூரி ரெசிபி தான் காட்ட போகிறேன். ஸோ இப்போ ப்ராக்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். ஆனால் நிறைய ரெசிபீஸ் நிறைய பேருக்கு அது செய்ய தெரியாது. இன்றைக்கி நம்ம இந்த ப்ராக்லி வச்சு ஒரு தண்டூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்டூரி ப்ராக்லி செய்ய நான் ஒரு பெரிய ப்ராக்லி எடுத்திருக்கேன். ப்ராக்லி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு மீடியம் சைஸ் பீசஸை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீசஸை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டீமரில் இல்லை இட்லி பாத்திரத்தில் இந்த பீசஸை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வச்சா போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டீமரில் இருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ ப்ராக்லியை மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பவுலில் 1 கப் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். நான் இதில் சேர்த்துருக்கிறது ஹங்கர்ட். இதை எப்படி செய்யணும்னா, நல்ல கெட்டியான தயிரை ஒரு மஸ்லின் துணியில் போட்டு வடிகட்டிக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். கெட்டியான தயிர் மட்டும் நிற்கும். அதுதான் ஹங்கர்ட். இதை சேர்க்கறதுனால மேரினேட் மிக்ஸ்சர் நல்லா க்ரீமியாகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் வரும். ஸ்டீம் பண்ண ப்ராக்லி மேலே இந்த மிக்ஸ்சரை தடவி நல்ல 1 மணி நேரம் ஊற விடுங்க. மிக்ஸ்சர் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகணும். 1 மணி நேரம் ஊற விடுங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பீசஸை கிரில் பண்ணிக்கலாம். நான் இதை ரெகுலரான கிரில் பேனை யூஸ் பண்ணி கிரில் பண்ண போகிறேன். நீங்கள் வீட்டில் அவன் கிரில் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். கிரில் பேனில் நெய் தடவி மேரினேட் பண்ண ப்ராக்லி பீசஸை ஒன்றா மெதுவாக கிரில் பேனில் வைங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ திருப்பி விட்டு கிரில் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்ல கிரில் ஆக 3-4 நிமிஷம் ஆகும். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் ப்ராக்லி பீசஸை மேலே லேசாக நெய் தடவி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். ப்ராக்லியில் ரிச்சான ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பிளட் சுகர் லெவல்ஸை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த ப்ராக்லியை அடிக்கடி எடுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா சைட்ஸும் நல்லா ஃப்ரை ஆனதும் ப்ராக்லியை ஒரு தடவை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு பேன்லேருந்து எடுத்துருங்க. இந்த அருமையான தண்டூரி ப்ராக்லியை நான் கொஞ்சம் வெள்ளரி, கேரட்ஸ், வெங்காயம், தக்காளி சாலட்ஸ் வச்சு அருமையான புதினா சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியான எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அருமையான தண்டூரி ப்ராக்லி ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்லி வந்து நம்மளுக்கு ஈஸியாக மார்க்கெட்லலாம் கிடைக்கிது. ஸோ வாங்கிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டெப்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா சூடாக இந்த புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.